வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம வந்து இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு வந்து இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு வந்து சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனாலும் இதுதான். அதனால் இது வந்து ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேறு, இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு மாதங்க, இதுதான் நமக்கு வந்து தமிழ் வருடப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு மாதம். ஃபஸ்ட்டு மாதமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 15ஆம் தேதிக்கு நியூ இயருக்கு முன்னாடி, நியூ இயருக்கு அப்புறம் சொல்லிட்டு. சரிங்களா? எது எதுலலாம் எனக்கு வந்து நல்லா இருக்குது. நம்ம எப்போவுமே இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது வேலை சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமாக, எதனா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, எந்த படிக்கிற குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக, நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு அடுத்தடுத்த காலேஜுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சரிங்களா? இது ஒன்று. ஓகே சார், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து எதனா லேண்டு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, இல்லை ஏதாவது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே செழிப்பாக இருக்க டைம். உங்களுக்கு வந்து இப்போ தான் சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போவே கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பித்தார். ஏன்னா வர காலம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். குளோபலாக நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வார்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அடுத்து ஒன்றும் சில வருடங்களுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 வருஷம் மாதிரி இது தொடரும். ஓகேங்களா? அப்போது நிறைய விலைவாசி ஏறும். அதனால் இப்போவே நீங்கள் என்னென்ன வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க. அதை தங்கம் வெள்ளியெல்லாம் சேர்க்க அதோட மதிப்பு எப்போவுமே ஏறும். நம்ம மேஷ ராசிக்கு என்னென்னா ஃபாஸ்ட்டாக கார் வாங்கணும், ஃபாஸ்ட்டு பைக்கு அழகாக வாங்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷன் அசட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து பணம், அதோடைய வேல்யூ குறையும். தங்கம் வெள்ளி லேண்டாக வந்து விலை வந்து ஏறும். அதனால் நீங்கள் நல்ல முதலீடு பண்ணுறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டாக நல்லா இருக்குங்க. அதுவும் முக்கியமாக உங்களுடைய இல்லையே தம்பி தங்கச்சிங்க யாருனா இருந்தால், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஜூனியர்ஸ் யாருனா இருந்தால், உங்களோட வயசில் கம்மியானவங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. அடுத்து, நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு யாருனா இருக்கீங்கன்னா கல்யாணத்துக்கு சூப்பரான டைம். அதாவது உங்கள் வீட்டுக்கு மெயினான கடவுளே முருகர் கல்யாணம் ஆனதே இந்த மாதம் தான். சரிங்க? முருகர் வள்ளி தேவானை கல்யாணம் ஆனதே இந்த மாதம் தான். கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொன்று, மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. ஐயப்பன் பிறந்த மாதங்க இது. ஐயப்பன் பிறந்த மாதம். அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் யாராவது மேஷத்தில் யாராவது லவ் பண்ணுறீங்க, அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் இது வந்து ஒரு அழகான மாதம். சரிங்க? அதனால் இது தாராளமாக மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம், கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கான சகல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது பண உதவியோ, பொருள் உதவியோ, இல்லை யாராவது சொந்தக்காரங்க வந்து செய்கிறதோ, இந்த உதவிகளும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வந்து யாராவது தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு தொழில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சகலமும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பர் சார். எதுலலாம் நான் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, மனசு. என்னென்னா, இப்போ இந்த ஏப்ரல் 14 சித்திரை ஸ்டார்ட் பண்ணும்போது சூரியன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். நம்ம வந்து ஏற்கனவே செவ்வாய்க்கு சூரியனுக்கு ஆகாது, அப்பா பையன். சரிங்களா? சிவபெருமான் முருகர் எப்படி கோச்சிக்கிட்டாங்க அந்த மாதிரி. இந்த புராணங்கள்லாம் எதுனா ஒரு மறைமுகமான விஷயங்கள் சொல்கிறது தான். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, அது கட்டாயிட்டே இருக்கும். அவங்க ஒன்று சேர்ந்தாலே கட்டாயிட்டே இருக்கும். ரெண்டுமே போர் புரிகிற கிரகங்கள். அப்போ என்னென்னா, உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடும்.
உங்களை சுற்றி நிறைய சின்ன 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 பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். சரிங்களா? அப்போது ஓ சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க சார்னா அதுக்கான நிவர்த்தி நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கடைசி அதுக்கான நிவர்த்தியை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறவங்க தாராளமாக மெடிடேஷன் பண்ணலாம். பட் மேஷ ராசி வந்து நெருப்பு ராசி, அவங்க அவ்வளோ சீக்கிரம் மெடிடேஷன்லாம் உட்கார மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இறங்குங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை ரன்னிங் ஜாக்கிங் போகிறதோ, இல்லை கோவிலில் போய்ட்டு கோவிலை வலம் வர்றதோ. நார்மலாக எல்லோரும் ஒரு 3 சுற்று சுற்றுவாங்கன்னா நீங்கள் ஒரு 21 சுற்று சுற்றுங்க, 3 மடங்கே ஆக்கிடுங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜி அதிகம். நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண 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 உங்களோட மனசு ஒருநிலைப்படுத்தும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை எவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்தெல்லாம் சனி பகவான் பார்க்குறதுனால பிரித்து எடுப்பார். மெயினாக ஆனால் உடம்பு சூடு பயங்கரமாக சூடாகுது. மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருக்கும், உடம்பு ரொம்ப சூடாகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த நீர் காய்கறிகளை தர்பீஸோ இல்லை குக்கும்பர் சாப்பிட்றதோ, நீர் காய்கறிகளை சாப்பிட நல்லது. நீங்கள் குல்கந்து கூட எடுத்துக்கலாம். குல்கந்தெலாம் சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணும். உங்களுக்கு சுக்கரன் நல்லாயிருக்கும், சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணும், உடம்பு குளிர்ச்சி தரும். குல்கந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா மனசும் உடம்பும் நல்லாயிருக்கும். தூக்கம் வரலைன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தாங்க. ஏன்னா உங்களுக்கு 12ல் ராகு பகவான், 12ல் சனி பகவான், புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு போய் தூங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லையா ஈவினிங் கோவில் போய்ட்டு ஒரு 10 ரவுண்டு அடித்தாலே லைட்டாக நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், அழகாக படுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நீங்கள் வேண்ட வேண்டிய கடவுள் முருகர், வள்ளி தேவானை, துர்க்கை அம்மன் வேண்டலாம். இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் நெய் தீபமோ இல்லை எள்ளு தீபமோ நீங்கள் விளக்கெண்ணெய் தீபம். ஏன்னா எள்ளுனா நம்ம கரெக்டாக சனி பகவானுக்கு தான் போடுவோம். உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எள்ளு தீபமாகவும் போடலாம், இல்லை விளக்கெண்ணெய் ஊற்றி தீபமாகவும் போடலாம். வரவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. மோர் அன்னதானம் கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த மெயினாக என்னன்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான், பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகள்லாம் இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.